அன்பினர்களே, அமெரிக்காவின் C-130 2 போக்குவரத்து விமானங்கள் இஸ்ஃபஹான் சிட்டியிலே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அது 2 ஹேக் எலிகளை சுட்டு வீழ்த்திய பிற்பாடு அது நடந்திருக்கின்றது. மற்றும் பஹ்ரைனிலிருந்து 1500 அமெரிக்க துருப்புக்கள் வெளியாகிவிட்டார்கள். தொடர்ச்சியான தாக்குதல்களின் பிரகாரம் அவர்கள் வெளியிருப்பதாக இன்றைய ஞாயிற்றுக்கிழமை செய்தி தெரிவித்திருக்கிறது. மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல், அங்கேயும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது. இதேவேளை டெல் அவிவ்ல பார்ட் 1 பார்ட் 2 கட்டங்களாக பிரித்து மக்கள் குடியாத்தம் உள்ள பகுதிகளிலும் அடுக்குமாடி கட்டிடங்களிலும் மிகப்பெரிய தாக்குதல் தொடுத்து மிகப்பெரிய டேமேஜ்களை உருவாகி இருக்கின்றது. ஈரான் மக்கள் தொடர்ச்சியாக பங்கருக்குள் வாழ்கின்றார்கள் தான் அவங்களோட சேனல் 12 இஸ்ரேலின் சேனல் 12 செய்தி வெளியிட்டு இருக்கின்றது. வாருங்கள், நாம் முதல் இஸ்ஃபஹான் சிட்டிக்குள்ள போயிடுவோம். இஸ்ஃபஹானில் தோல்வியடைந்த மீட்பு முயற்சிகள் பல அமெரிக்க விமானங்களை ஈரான் அளித்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானத்தின் விமானியை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 C-130 போக்குவரத்து விமானங்கள் மற்றும் 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களை ஈரானிய படைகள் அழித்து விட்டதாக கதம் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார். தெற்கு இஸ்ஃபஹானில் உள்ள கைவிடப்பட்ட விமான நிலையத்தில் வீழ்த்தப்பட்ட தனது விமானத்தின் விமானியை மீட்பதாக கூறி ஏமாற்றி உடனடியாக தப்பிக்கும் நடவடிக்கையாக திட்டமிட்ட அமெரிக்க இராணுவத்தின் மீட்பு நடவடிக்கையை ஈரானிய ஆயுத படைகளின் சரியான வருகையால் முற்றிலும் தோல்வியடைந்தது என்று லெப்டினன்ட் கேர்னல் இப்ராஹிம் சோல்பஹாரி ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருக்கின்றார். ஈரானிய படைகளின் இந்த நடவடிக்கையின் போது 2 C-130 ராணுவ போக்குவரத்து விமானங்கள் மற்றும் 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் அளிக்கப்பட்டன என்றும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆயுத படைகளின் விருப்பத்துக்கு எதிராக இந்த திணிக்கப்பட்ட போரில் இழிவான மற்றும் திவாலான அமெரிக்க ராணுவம் ஒரு மேலாதிக்க சக்தியாக கருதப்படவில்லை என்று அனைவருக்கும் நிரூபிக்கப்பட்டுள்ளது ஈரான் தெரிவித்துள்ளது. பெருமை மிக்க மற்றும் வெற்றிகரமான நடவடிக்கைகளுக்கு பிறகு தோற்கடிக்கப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி பொய்கள் மற்றும் உளவியல் போர் மூலம் ஒரு தோல்வி அடைந்து அவசரமாக தப்பிக்க முயல்கிறார். கடந்த காலத்தை போலவே அவர் தனது பொய்யான கூற்றுக்களையும் பழி போடும் விளையாட்டையும் தொடர்கிறார் என்றும் அதே நேரத்தில் களத்தின் யதார்த்தம் ஈரானின் மேலாதிக்கத்தை நிரூபிக்கிறது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. மற்றொரு விமானியை மீட்ட ஒரு நாள் கழித்து தனது நாட்டின் ராணுவம் ஒரு நடவடிக்கையின் போது அந்த விமானியை கைப்பற்றியது என்று அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சமூக ஊடக பதிவில் கூறியதை தொடர்ந்து இந்த கருத்துக்கள் வெளியாகிருக்கின்றது. இருப்பினும் IRGCயின் ரம்மின் கூற்றை நிராகரித்துள்ளது. வீழ்த்தப்பட்ட போர் விமானத்தின் விமானியை மீட்பதற்கான அமெரிக்காவின் தீவிர முயற்சிகள் மற்றும் நாட்டின் மத்திய பகுதிகளுக்கு பறக்கும் சாதனங்கள் நுழைந்ததை தொடர்ந்து விண்வெளி தரைப்படைகள் அத்துடன் பொதுமக்கள் பசிச் மற்றும் காவல்துறை பிரிவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டு நடவடிக்கையின் போது எதிரியின் பறக்கும் சாதனங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்றும் அமெரிக்கா மீண்டும் ஒரு முறை அவமானகரமான தோல்வியை சந்தித்தது என்றும் IRGC தெரிவித்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் 1980ஆம் ஆண்டு ஏப்ரல் 25 அன்று ஈரானில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க படகு கைதிகளை விடுவிப்பதற்காக அமெரிக்க படைகள் தபாஸ் நகருக்குள் நுழைந்த போது ஒரு பெரிய மணல் புயலால் தடுத்து நிறுத்தப்பட்ட நிகழ்வை ஒத்திருப்பதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஈரானின் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு வலையமைப்பின் கீழ் செயல்படும் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இஸ்ஃபஹான் மாகாணத்தின் வான் பரப்பில் MQ-9 மற்றும் ஹாமஸ் 900 உள்ளிட்ட 2 ஊடுருவிய ஆளில்லா விமானங்களையும் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. இதேவேளை ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களால் 1500 அமெரிக்க கடற்படை வீரர்கள் பஹ்ரைனிலிருந்து வெளியேறி இருப்பதாகவும் நேற்று முதல் அந்த செய்தி வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அதாவது நேற்று முதல் ஈரானிய அமெரிக்க துருப்புக்கள் பஹ்ரைனை விட்டு 1500 கடற்படை வீரர்கள் வெளியாகி வருவதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. ஈரானின் பதிலடி ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களால் அமெரிக்க கடற்படை தளம் தாக்கப்பட்டதை தொடர்ந்து 1500 அமெரிக்க கடற்படை வீரர்கள்
பஹ்ரைனில் இருந்து வெளியேற்றப்படும் என்றும் ஓர் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பஹ்ரைன் அதன் தலைநகர் மனாமா நகரில் உள்ள பஹ்ரைன் கடற்படை ஆதரவு மையத்தில் NSA பஹ்ரைன் அமெரிக்க கடற்படையின் 5வது படை பிரிவை நடத்துகிறது. அங்கு சுமார் 8000 அமெரிக்க ராணுவ வீரர்கள் களத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் நாட்டை தாக்கிய முதல் நாளில் ஈரானின் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் அமெரிக்க கடற்படத்தை பலமுறை தாக்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பதிலடி தாக்குதல் காரணமாக NSA தளத்திலிருந்து 1500 மாலுமிகளையும் அவர்களது குடும்பத்தினரையும் அமெரிக்காவுக்கு திரும்ப அழைத்து வர அமெரிக்க ராணுவம் நிர்பந்திக்கப்பட்டது என வாஷிங்டனை சேர்ந்த நேஷனல் பப்ளிக் ரேடியோ தெரிவித்துள்ளது. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the பஹ்ரைனில் உள்ள தளம் மட்டுமின்றி அப்பகுதியில் உள்ள மற்ற அமெரிக்க ராணுவ தளங்களிலிருந்தும் அமெரிக்க வீரர்கள் வெளியேற்றப்படும் என்றும் NPR கூறியது. ஈரானின் பதிலடி வான்வழி தாக்குதலுக்கு மத்தியில் அவசரமாக வெளியேறிய மாலுமிகள் தங்கள் கார்களையும் தளபாடங்களையும் அங்கேயே விட்டு சென்றதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. அதாவது ஆளை விட்டால் போதும் என்று உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் தங்களது பொருட்களையும் விட்டு வெளியேறுவதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. ஈரானின் ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதலிலிருந்து அமெரிக்க படைகளை பாதுகாக்க போராடி வரும் பென்டகன் வெடிப்பு மற்றும் சிதறல்கள் அச்சுறுத்தலிலிருந்து வீரர்களை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட முன் தயாரிக்கப்பட்ட எடுத்துச் செல்லக்கூடிய வலிவூட்டப்பட்ட தங்குமிட அமைப்புகளை வழங்குவதற்காக தனியார் ஒப்பந்தக்காரர்களை கோரி ஒரு புதிய கூட்டாட்சி ஒப்பந்த அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது. நேற்று முன்தினம் நிலவரப்படி குறைந்தது 13 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் 365 பேர் காயமடைந்ததாகவும் பென்டகன் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் மேற்கு ஆசியாவில் ராணுவ நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு சென்ட்ரல் கமாண்ட் உயிரிழப்புகளை மூடி மறைக்கும் செயலில் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க புலனாய்வு செய்தித்தளமான இன்டர்செப்ட் செய்தி வெளியிட்டது. சென்றகம் குறைவான மற்றும் காலபதியான புள்ளி விவரங்களை வழங்கியதாகவும் அந்த உயிரிழப்புகள் குறித்த விவரங்களை வழங்க தவறியதாகவும் த இன்டர்செப்ட் தெரிவித்துள்ளது. ஈரானின் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளால் தாக்கப்பட்ட அமெரிக்க தளங்களின் எளிய எண்ணிக்கையை வழங்கவும் அது மறுத்திருப்பதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. கடந்த 5 வாரங்களாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், ஜோர்டான் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் ஈரானின் சக்தி வாய்ந்த ஆளில்லா விமான மற்றும் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. அமெரிக்க படைகளின் இருப்பிடத்தை தெரிவிக்குமாறு பிராந்திய நாடுகளுக்கு ஈரான் அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் அமெரிக்க படைகளின் சொந்த பாதுகாப்பிற்காக அவர்களை இப்பகுதியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்றும் அந்த அறிக்கையை தெரிவிக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகம் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் ராணுவம் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேல் போர் 6வது வாரத்தில் நுழைந்துள்ள நிலையில் ஈரான் ராணுவம் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து புதிய ஆளில்லா விமான தாக்குதலை இன்று தொடுத்திருக்கிறது. அராஸ் 2 ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி ஏவுகணைகள் மற்றும் போர் ஆளில்லா விமானங்களை கண்டறிந்து அடையாளம் காணப்படும் ரேடார் அமைப்பு மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அலுமினிய தொழிற்சாலைகள் மீது தங்கள் படைகள் தாக்குதல் நடத்தியதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் உள்ள இயந்திரமயமாக்கப்பட்ட கவச மற்றும் ஹெலிகாப்டர் பிரிவுகளின்
அமெரிக்க தலைமையகங்கள் மீதும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய இரண்டிலும் வெடிப்பு கிண்டுகின்றதாக சில அரபு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு மறுதினமே இந்த செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. ராணுவத்தின் கூற்றுப்படி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அலுமினிய துறையில் கணிசமான முதலீடுகளை செய்துள்ளன. இது போர் விமானங்கள், ஏவுகணைகள், டாங்கிகள் மற்றும் கவச வாகனங்கள் உள்ளிட்ட ராணுவ தளபாடங்கள் உற்பத்தியில் பயன்படுத்தப்படுகிறது என்றும் அது தெரிவிக்கின்றது. ஈரானின் தொழில்துறை மையங்கள் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானின் பதிலடி தாக்குதலில் டெல் அபீப் சேதமடைந்துள்ளதாகவும் இன்றைய செய்தி தெரிவிக்கின்றது. இஸ்ரேலிய ஊடகங்களின் படி தெற்கு இஸ்ரேலின் நெகவ் பகுதியில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் ஈரானிய ஏவுகணை ஒன்று அந்த தொழிற்பேட்டையை தாக்கியதை தொடர்ந்து தீ பற்றி கொண்டிருப்பதாகவும் அந்த தீ இன்னும் அணைக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் 2 கட்டங்களாக தாக்குதல்களை நடத்தியது என்று முதல் கட்டம் தெற்கு இஸ்ரேலையும், இரண்டாவது கட்டம் டெல் அபீப் பெருநகர பகுதி உட்பட மத்திய இஸ்ரேலையும் குறிவைத்து இந்த தாக்குதல் நடைபெற்றது. ரோஸ் ஹா ஐனியில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்திலும் டெல் அபீபில் உள்ள பல தெருக்களிலும் சேதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏவுகணைகளின் சிதறல்கள் 7 நகரங்களில் விழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலின் நெகவ் பகுதியில் உள்ள ஒரு தொழிற்பேட்டையில் ஈரானிய ஏவுகணை தாக்கியதை தொடர்ந்து ஒரு தொழிற்சாலையில் தீப்பிடித்து இஸ்ரேலிய சேனல் 12 செய்தி வெளியிட்டுள்ளது. தெற்கு இஸ்ரேலை குறிவைத்து ஈரான் நடத்திய முதல் கட்ட பதிலடி தாக்குதலின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல் அமைந்துள்ளது என்றும் தெஹ்ரானில் இருந்து ஏவப்பட்டதாக அடையாளம் காணப்பட்ட ஏவுகணைகளை இடைமறிப்பதற்காக இஸ்ரேலிய ராணுவம் வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயல்படுத்துகிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. முதல் தாக்குதலின் போது பிர்சபா மற்றும் அராத் நகரங்கள் உட்பட பல இடங்களிலும் நெகவ் பகுதி முழுவதும் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்தன. சமூக ஊடக படங்கள் தொழிற்சாலையை சுற்றிலும் தீப்பிழம்புகள் சூழ்ந்திருப்பதையும் தொழிற்பேட்டை பகுதியில் இருந்து அடர்த்தியான புகை வெளிவருவதையும் காட்டின. ஏவுகணை அச்சுறுத்தலை எதிர்கொள்ள வான் பாதுகாப்பு படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் இன்று தெரிவித்துள்ளது. இரண்டாவது அலை மத்திய இஸ்ரேலை தாக்கியதாக செய்தி வெளிவந்த நிலையில் ஈரானின் இரண்டாவது பதிலடி தாக்குதல் மத்திய இஸ்ரேலை குறிவைத்துள்ளது என்றும் இதனால் பெருநகர டெல் அபீப் என அறியப்படும் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதியான குஷ்டான் உட்பட பரந்த பகுதியில் அபாய ஒலிகள் எழுப்பப்பட்டு வந்தது. ரேடியோ ஹெரான் செய்தித்தாள் படி ஏவுகணை தாக்குதலின் நேரடி விளைவாக டெல் அபீபின் கிழக்கே அமைந்துள்ள ரோஸ்ஹாயின் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டில் தீ விபத்து ஏற்பட்டது என்றும் பெட்டா டிக்காவில் ஒரு கட்டிடம் சேதமடைந்துள்ளது. அதே நேரத்தில் டெல் அபீப் நகரிலேயே பல தெருக்களும் தாக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலிய அவசரகால சேவையான மாகன் டேவிட் அடோம் டெல் அபீப் மற்றும் அதன் அண்டை நகரமான பினிபிராக்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கும் தங்கள் குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. 7 நகரங்களில் சிதறல்கள் பரவியுள்ளதாகவும் இரண்டாவது ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து மத்திய இஸ்ரேலில் உள்ள 7 நகரங்களில் 17 வெவ்வேறு இடங்களில் ஏவுகணை சிதறல்கள், குண்டு சிதறல்களும் விழுந்ததாகவும் இஸ்ரேலின் அரசு ஒளிபரப்பு நிறுவனமான கன் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 20 முதல் இன்று வரை நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல்களில் இதுவும் குறிப்பிடும்படியாக மிகப்பெரிய சேதாரங்களை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருப்பதாக இஸ்ரேலிய 12 நியூஸ் தெரிவித்துள்ளது. ஆக இன்றைய ஈரான் வேட்டையில் மிகப்பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்கா தொடர்ச்சியாக ஈரானிடம் அடி வாங்கியே வருகின்றது, கேவலப்பட்டு வருகின்றது, அவமானப்பட்டு வருகின்றது. நான் தான் உலகின் முதலாம் நம்பர் சாம்பியன், நான் தான் நாட்டாமை என்று சொல்லி வந்த நாட்டாமத்தனத்தையும் சண்டித்தனத்தையும் ஈரான் ஒட்டுமொத்தமாக ஒடுக்கி வருவதாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக இன்னும் புதன்கிழமை வரையும், நாளை திங்கள் இல்லையா, புதன்கிழமை வரையும் மீண்டும் 48 மணி ரீஎக்ஸ்டென்ஷன் பண்ணி இருக்கின்றார். பார்க்கலாம், புதன்கிழமை நள்ளிரவு கடந்து மிகப்பெரிய கச்சேரிகள், இசைகள் ஹாமுஷ் ஜலச்சந்தி பகுதிகளில் நடைபெற வாய்ப்பு இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ச்சியான செய்திகளை நாம் தொகுத்து வழங்கலாம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.